நீதிமான் லீலியைப் போல் மலர்வான். ஆண்டவர் திருமுன் என்றென்றும் செழித்து வளர்வான். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமன். பிரபஞ்சம் முழுமையும் இறை அருளும் ஆசீரும் ஆற்றல்களும் பொங்கி வழியும் இப்பொன்னான பொழுதில் நாம் இறையடி அமர்ந்துள்ளோம். ஆழ்ந்த அமைதியில் நமக்குள் இருக்கும் இறைவனை தரிசிப்போம். இன்று திரு அவையின் பாதுகாவலரும் நம் தாய் சபையின் 2ஆம் பாதுகாவலருமான புனித சூசையப்பரின் முதல் நாள் நவநாளை சிறப்பிக்கின்றோம். புனித சூசையப்பர் வற்றாத வரங்களின் வாய்க்காலாகவும் புண்ணியங்களின் பிறப்பிடமாகவும் திகழ்கின்றார். இந்நாளில் இவரிடம் காணப்பட்ட உண்மை, நீதி போன்ற பண்புகளை நாம் தியானிப்போம். உண்மையும் நீதியும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை. இவை சூசையப்பரின் வாழ்வில் இளையோடி காணப்படுகின்றது. புனித சூசையப்பர் உத்தம நீதிமான் என்று அழைக்கப்படுகின்றார். திருவிவிலியத்தை திருப்புகையில் அங்கே சூசையப்பர் எவ்வாறு நீதிமானாக விளங்குகின்றார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நீதிமானாகிய புனித சூசையப்பர் பெண்களை மதிப்பதிலும் அவர்களை இழிநிலைக்கு உள்ளாக்காமல் பாதுகாப்பதிலும் நீதிமானாக திகழ்கின்றார். இறை திருவுளத்தை ஏன், எதற்கு என்று கேட்காமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதில் நீதிமானாக திகழ்கின்றார். கடவுளின் திருமகனே தனக்கு மகனாக இருந்த போதிலும் சமூக கடமைகளை செவ்வனே நிறைவேற்றுவதில் நீதிமானாக விளங்குகின்றார். எந்த ஒரு கடினமான வாழ்க்கை சூழல் தனக்கு நேர்ந்தாலும் எல்லா சூழல்களையும் பொறுமையோடும் பெரும் தன்மையோடும் கடந்து செல்லும் மனிதராக திகழ்கின்றார். இப்படிப்பட்ட நீதிமானாகிய புனித சூசையப்பரை நாம் போற்றுவோம். வாய்மையும் நேர்மையும் நம் அர்ப்பண வாழ்வின் அஸ்திவாரங்கள். இறைவனின் சீடத்தி என்பதை என்பித்து காட்டும் உன்னதமான பண்புகள் என்பதை நாம் உணர்வோம். நீதியும் அன்பும் நிறைந்த தூய வளனாரே, எம்மை நேரிய வழியில் வேண்டிடும் காவலரே. நீதியும் அன்பும் நிறைந்த தூய வளனாரே, எம்மை நேரிய வழியில் வேண்டிடும் காவலரே. சுரங்களின் கோர்வையே இசையாகும், மலர்களின் கோர்வையே கதம்பமாகும். சுரங்களின் கோர்வையே இசையாகும், மலர்களின் கோர்வையே கதம்பமாகும். இதயங்கள் யாவும் ஒன்றாயினைந்தால் ஒரு மனம் பரப்பி இறை புகழ் பாடும். இயேசுவை ஏந்திய அருட்சுடரே, எங்கள் இதயங்கள் இணைந்திட ஜெபித்திடுவாய். நீதியும் அன்பும் நிறைந்த தூய வளனாரே, எம்மை நேரிய வழியில் நிதமும் நடத்திட வேண்டிடும் காவலரே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1
இறை வார்த்தை 18 மற்றும் 19. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நேர்மையும் உண்மையும் நம் வாழ்வில் வெளிப்பட சில சிந்தனைகள். நேர்மையாளர் என்ற ஒற்றை சொல்லால் எண்ணற்ற இறைமக்களின் இதயங்களை கொள்ளை கொண்டவர். நேர்மை என்ற பண்பால் மீட்பரின் தந்தை என்ற பேற்றினை பெற்றவர். புனித யோசேப்பின் புனித தன்மையால் ஈர்க்கப்பட்டவர்கள் எண்ணற்ற புனிதர்கள். உண்மைக்கு ஊழியம் செய்பவருக்கு கிடைப்பது மறைசாட்சிக்கான மரணம். உண்மையை உரைப்பவர்கள் மக்கள் கூட்டத்தோடு பேரம் பேசுவதில்லை, சமரசம் செய்வதும் இல்லை. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மை உள்ளவரிடம் நல்ல குணம் இருக்கும். யாரும் கவனிக்கவில்லை என்றாலும் நேர்மையை கடைபிடிப்பதே கண்ணியமாகும். மௌன புனிதரின் வாழ்வு யுக யுகமாய் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். ஏனென்றால் செயல்கள் சொற்களை விட சப்தமாக பேசுகின்றன. ஜெபிப்போம். நேர்மையாளர் என மறைநூல் புகழ்ந்தேத்தும் புனித சூசையப்பரை, புனிதருள் முதன்மையானவரை, நீர் நேர்மையாளராகவும் கன்னிமரியை காட்டி கொடுக்க மனமில்லாதவராகவும் இருந்தீர் என நற்செய்தி உம்மை போற்றி புகழ்கிறது. இந்த நேர்மையாளர் என்ற உயர்நிலையே திருக்குடும்பத்தின் தலைவராக உயர்த்தப்படும் பேற்றை உமக்கு பெற்றுத்தந்தது. எங்கள் தந்தையே, நேர்மையாளரான புனித யோசேப்பே, உமது அன்பு மக்களாகிய எங்கள் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளும். அநீத செயல்களால் நாங்கள் எங்கள் சகோதரருக்கு சுமையாகாமல் உண்மை, நீதி என்ற உயர் பண்புகளால் எங்கள் துறவு வாழ்வினை வளமாக்க தேவையான அருளை இறைவனிடமிருந்து பெற்றுத்தர உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நேர்மையாளர் என திருமறை போற்றும் புனித சூசையப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன். மகிழ்வோடு பண்ணிசைத்து போற்றிடுவோம், மாவளன் நாமம் வாழியவே. இறைவனின் திருவுளத்தை இகத்தினில் ஏற்றுக்கொண்டீர். இறைமகன் புவித்தவழ மாமரி காவலானி. இறைவனின் திருவுளத்தை இகத்தினில் ஏற்றுக்கொண்டீர். இறைமகன் புவித்தவழ மாமரி காவலானி. பணிவாக உந்தன் பதம் நாடி வந்தோம், பணிவாக உந்தன் பதம் நாடி வந்தோம். கனிவோடு எம்மை வழி நடத்தும், கனிவோடு எம்மை வழி நடத்தும். மகிழ்வோடு பண்ணிசைத்து போற்றிடுவோம், மாவளன் நாமம் வாழியவே.